Dear 10th standard students, 7th chapter mensuration, example 7.15. இது ஒரு இயர் கொஸ்டின் சம். இதுல அவங்க கொடுத்திருக்கிறது வந்து சிலிண்டர், சரியா? சிலிண்டரோட ஹைட் கொடுத்துட்டாங்க. ஹைட் வந்து 2 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. அதோட பேஸ் ஏரியா வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 250 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. நம்மள என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா வேல்யூம் தான் நம்ம கண்டுபிடிக்க போறது. ஃபர்ஸ்ட் given சிலிண்டர்னு நீங்க மென்ஷன் பண்ணிருங்க, சரியா? சிலிண்டர் அதோட ஹைட் h என்ன கொடுத்திருக்காங்க 2 மீட்டர். யூனிட் கொடுத்திருந்தா யூனிட்டோட சேர்த்து போடுங்க, சரியா? அடுத்து என்னப்பா கொடுத்திருக்காங்க பேஸ் ஏரியா. இந்த பேஸ் ஏரியாங்கிறது பை ஆர் ஸ்கொயர். இதுதான் பேஸ் ஏரியா, சரியா? என்ன கொடுத்திருக்காங்க 250 மீட்டர் ஸ்கொயர். வேல்யூம் கண்டுபிடிக்க சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா போடுவோம்? வேல்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹச். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கிறதுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். கையில பையோட ராக்குல 2 பேரு ஹைட்ல நிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு எந்த க்ளூ வச்சு படிச்சா உங்களுக்கு நல்லா ஈஸியா இருக்குமோ அது மாதிரி நீங்க கிரியேட்டிவா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இப்ப அவங்க கொடுத்துருக்க இந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க, பை ஆர் ஸ்கொயர் இங்க என்ன எடுத்திருக்கோம்? பேஸ் ஏரியா தான் என்னது பை ஆர் ஸ்கொயர். அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ உங்களுக்கு கஷ்டமே இல்லை, என்ன செஞ்சிடலாம் 250 இன்ட்டு ஹைட் என்னப்பா கொடுத்துருக்காங்க 2 மீட்டர். அப்ப இன்ட்டு 2. இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடலாம். 250 இன்ட்டு 2 500. இங்க பாருங்க, இந்த யூனிட்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்ப மீட்டர் கியூப் போடணும். அதே மாதிரி இந்த ஃபார்முலா எழுதும் போது நீங்க என்ன செய்யணும்? கியூபிக் யூனிட்ஸ். The volume of cylinder equal to என்ன கண்டுபிடிச்சோம் 500 meter cube. Thanks for watching students.